சிலுவையின் 7 அதிசயங்களில் 2வது அதிசயம். ஜெபம் பண்ணுவோம். தன்னுடைய மரணத்தின் கடைசி வேளையில கூட தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு சிறு ஜெபத்தை பண்ணினதான ஒரு கள்வனுக்கு ஆண்டவராக இயேசுநாதர் பரதீசின் வாழ்வை கொடுத்த ஒரு பெரிய அதிசயத்தை நாம் சிலுவையிலே கண்டுகொள்கிறோம். அந்த அதிசயமான வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். பேசுகிற அடியனோடு ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். கேட்கிற உள்ளங்கள் பண்பட்டு செல்லட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசுநாதருடைய சிலுவையிலே 7 அதிசயங்கள் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் 2வது அதிசயம் என்று சொல்லும்போது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி இயேசுநாதர் ஒரு கள்வனை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியத்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். இயேசுவின் கவனம் இப்பொழுது என்று சொல்லும்போது, இயேசுவை சுற்றம் சூழ நின்றதான அநேக மக்கள், போர் சேவகர்கள், யூத மத தலைவர்கள், இயேசுநாதருக்கு பின் சென்றவர்கள், இயேசுநாதருடைய சீஷர்கள் அநேகர் இருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் விட்டு அவருடைய கவனம் சிலுவையிலே தனக்கு அருகாமையிலே தொங்குகிறதான 2 கள்வர்களோடு இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதிலே ஒரு கள்வன் இயேசுநாதரை பரிகாசம் பண்ணுகிறான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி சொல்லுகிறான். 2வது கள்வன் அவனை கடிந்து கொண்டு, நாம் குற்றம் செய்தோம், நாம் செய்த குற்றத்திற்கு தக்க பலனை அடைந்து கொள்கிறோம் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். கடிந்து கொண்டு இயேசுநாதரிடத்திலே ஒரு சிறிய விண்ணப்பத்தை கேட்கிறான். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறதான ஒரு சிறிய எளிமையான ஒரு விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்திலே இது ஒரு அதிசயமான ஒரு விண்ணப்பமும் ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குறுதியும் என்று சொல்லி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிற வாக்குறுதியும் மிக அதிசயமான ஆழமான சத்தியங்கள் அடைந்தது இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல 2 காரியங்கள். ஒன்று, மனம் திரும்பிய கள்வன், தன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்ததான ஒரு கள்வன். 2வது, பரதீசை பெற்ற கள்வன். இந்த 2 காரியங்களையும் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஒன்று, மனம் திரும்பிய கள்வன். இந்த இயேசுநாதருடைய சிலுவைக்கு அருகாமையில் நிற்கிறதான 2 கள்வர்களும் கொலை குற்றம் போன்ற பெரிய குற்றங்களை செய்து அதற்குரியதான தண்டனை இந்த சிலுவை மரணத்துக்கு நேராக அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். இதுல முதல் கள்வன் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல நாம் படிக்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி கேட்கிறான். அவனுடைய கேள்வியில ஒருவேளை ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம் இருந்தாலும் அது ஒரு பரிகாசமான வார்த்தையாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் அறிகிறோம். அந்த 2வது கள்வன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு மனம் திரும்பிய அனுபவம் அவனிடத்திலே காணப்படுகிறது. என்ன சொல்கிறான் என்று சொன்னால், முதல் கள்வனை கடிந்து கொள்கிறான். நாம் செய்த குற்றத்திற்கு தக்கதான பலனை அடைந்து கொள்கிறோம், இவரோ நீதிபரர், ஒரு குற்றமும் செய்யவில்லை, அப்படி சொல்லாதே என்று சொல்லுகிறதான ஒரு கடிந்து கொள்ளுதலே அதிலே பார்க்கிறோம். இந்த இடத்துல அவன் தன்னுடைய பாவங்களையும் அறிக்கை செய்து தன்னுடைய குற்றத்தையும் அறிக்கை செய்து ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இந்த 2 காரியங்களும் அவன் மனம் திரும்பின அனுபவத்திலே நாம் கண்டுகொள்கிறோம். ஒன்று, அவன் செய்த பாவ அறிக்கை. என்ன பாவ அறிக்கை என்று சொல்லும் பொழுது, இவன் இயேசுநாதரிடத்திலே பாவ அறிக்கை சொல்லவில்லை. ஆனால் லூக்கா 23:41 பார்க்கும் பொழுது நாம் படிக்கிறோம், நாம் செய்த குற்றத்துக்கு தக்கதான பலனை நாம் அடைந்து கொள்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொள்கிறான். மற்ற கள்வனிடத்திலே சொன்னாலும் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொள்கிறான். இவனுக்கு கிடைத்த சிலுவை மரணம் என்று சொல்லும்போது அவன் செய்த குற்றத்துக்கு தக்க தண்டனை அந்த அரசாங்கம் கொடுத்தது என்று சொல்லி உணர்ந்து கொள்கிறான். முந்தின கள்வனை கடிந்து கொள்கிறான், தன் பிழைகளை உணர்ந்து கொள்கிறான், மீட்பை பெற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவனாக இருக்கிறான். இயேசுநாதர் ஒரு மீட்பை, விடுதலை கொடுப்பார் என்று சொல்லுகிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. இது மனித பெருமைக்கு மேலான வெற்றியும் புது வாழ்விலே பிரவேசிக்கிறதான ஒன்றாகவும் இருக்கிறது. இவனுடைய பாவ அறிக்கையும் ஜெபம். இவன் கண்கள் இப்பொழுது இயேசுவை நோக்கி பார்க்கின்றன.
சிலுவையில் நின்றாலும் மரண தருவத்தில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்கின்றன இவன் கண்கள். இவனுடைய மனம் எல்லாம் இயேசுநாதர் உலகத்தில் செய்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறான். இவனும் உலகத்தில் இருந்ததான வேளையில இயேசுநாதர் அநேக சுகவீனமான மக்களுக்கு சுகம் கொடுத்ததையும், அநேக குருடருக்கு பார்வை அடித்ததையும், முடவர்களை எழும்பி நடக்க பண்ணினதையும், லாசரு போன்றவரை உயிரோடு எழுப்பினதையும், 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அதிகமானவரை போஷித்ததையும், இன்னும் அநேக அற்புதங்கள் எல்லாம் இவருடைய மனதிலே யோசிக்கிறான். இப்படிப்பட்டதான இயேசுநாதர் இப்போது தனக்கு அருகாமையில் உள்ள சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். இவன் பாவ அறிக்கை ஒரு மரண படுக்கையில இருந்ததான வேளையில சொல்லுகிறதான ஒரு அறிக்கை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிறதற்காக அவன் பாவ அறிக்கை செய்கிறான். மனித குமாரன் கூட தாகத்தோடு இருக்கிற பாவம் செய்கிற மக்களுக்கு, அறிக்கை செய்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான தருணத்தையும் இயேசுநாதர் பெற்றுக்கொள்கிறார். இவன் இந்த பாவ அறிக்கையை இயேசுநாதரிடத்தில் நேரடியாக சொல்லவில்லை, ஆனால் மற்ற கள்வனிடத்தில் சொல்லுகிறான், அறிக்கை பண்ணுகிறான். இவனுடைய விடுதலை, பூரண விடுதலை என்று சொல்லும்போது கடினமான ஒன்று அல்ல, ஆனால் அன்பாக இயேசுநாதர் கொடுக்கிற ஒன்று என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசுநாதர் நீதிபரர் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்கிறான். அவர் மீது சாய்ந்து கொள்கிறான், இயேசுவின் சார்பில் சாய்ந்து கொள்கிறான். ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான அந்த பாவ அறிக்கை ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறதான வேளையில இயேசுநாதர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதை சொல்லிவிட்டு 2வதாக ஒரு சிறு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். இவ்வளவுதான் அவருடைய ஜெபம். மிக சுருக்கமான ஒரு ஜெபம். இவன் ஒரு நீண்ட ஜெபத்தை பல மணி நேரமாக பண்ணவில்லை. முழங்காற்படியிட்டு ஜெபிக்கத்தக்கதான ஒரு தருணம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. கைகளை வானத்திலே உயர்த்தி ஜெபிக்க ஒரு தருணம் கொடுக்கப்படவில்லை. கைகளை நெஞ்சிலே அடித்து, மார்பிலே அடித்து கொண்டு மனசாப்பட்டு ஜெபிக்க அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவன் எதிர்பார்த்த இயேசுவின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று மட்டும் ஒரு சிறு ஜெபத்தை, எளிமையான ஜெபத்தை, ஒரு ஆழமான ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். இவன் எதிர்பார்க்கிறதான அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது தற்காலிகமானது ஒன்று அல்ல, சமீபத்தில் பார்க்கக்கூடியது ஒன்றும் அல்ல, அது நிரந்தரமானது, அது கண்ணால காணக்கூடாத ஒன்று என்று சொல்லி அறிந்து கொள்கிறான். அவன் மரண விளிம்பிலே நிற்கிறான். இயேசுநாதரும் மரண விளிம்பிலே தான் நிற்கிறார். அந்த வேளையில யூதருடைய ராஜா என்று சொல்லுகிற ஒரு வாசகம் இயேசுநாதருடைய சிலுவைக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறான், காண்கிறான், அதை தியானிக்கிறான். இவன் ஆரம்பத்திலிருந்து இவன் பார்க்கிறான், ஆனால் அதை குறித்து உணர்வடையவில்லை. இப்போது உணர்வடைகிறான். இவர் யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி யோசிக்கிறான். இயேசுநாதருடைய பிரசங்கங்கள் எல்லாம் இவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அநேக பிரசங்கங்களை இவன் கேட்டிருக்கிறான். தான் தேவகுமாரன் என்றும் மேசியா என்றும் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்தார் என்று சொல்லுகிறதான, அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்று சொல்லுகிறதான பிரசங்கங்கள் எல்லாம் இவருடைய நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மரணத்திலிருந்து வெற்றி சிறக்கிற இயேசுநாதர் இவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். இப்பொழுது ஒரு மரணிக்கிறதான ஒரு மனிதனுக்கு பலவிதமான யோசனைகள் தென்படும். இவன் ஒரு கனவை காணுகிறான். என்ன கனவு என்று சொல்லும்போது, ஒரு அழகான சாலை, அதில் அழகான தேவதூதர்கள் செல்லுகிறார்கள், அதில் பரிசுத்தவான்கள் அநேகர் நடந்து செல்லுகிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக அந்த ராஜ்யத்தினுடைய அரண்மனுடைய வாசலிலே இயேசுநாதர் இருக்கிறார். ஆனால் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே யாரும் இல்லை. இவனுடைய பெயர் குறிப்பிடப்படவும் இல்லை. இவன் ஒரு கைவிடப்பட்டதான அனுபவத்தோடு, கைவிடப்பட்டதான நிறையோடு அந்த இடத்துல நிற்கிறான், அந்த சிலுவையில தொங்குறான். அவனுக்கு இருக்கிறான் ஒரே நம்பிக்கை, இரட்சகராய் இயேசுநாதர் மாத்திருந்தான். ஆனபடினால்தான் இயேசுவை பார்த்து ஒரு சுருக்க ஜெபத்தை பண்ணுகிறான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிறான். அந்த அவருடைய ராஜ்யத்திலே வரும்போது அந்த வாசலிலே இயேசுநாதர் நிற்க வேண்டும், இவனை ஏற்றுக்கொள்வதற்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அந்த இடத்திலே இவன் ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம்.
அந்த பாவரிக்கையை பண்ணின கள்வன் ஒரு சிறு ஜெபத்தையும் பண்ணுகிறான் என்று சொல்லி நாம் வருகிறோம். ரெண்டாவதாக இந்த கள்வனுக்கு இயேசுநாதர் கொடுத்த வாக்குறுதி, என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் என்று சொன்னால், அருமை இரட்சகர் இயேசுநாதர் சிலுவையில் நின்ற வேளையில இந்த பாவ அறிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். இந்த கள்வன் சின்னதான பாவ அறிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து பரதேசின் வாழ்வை அவனுக்கு வாக்களிக்கிறார். இயேசுநாதர் முன்னதாக யாரிடமே பேசவில்லை. இந்த நீதிமன்றமான இந்த அறை ஒரு கிருபையின் இடமாக மாற்றப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இக்கள்வன் பார்த்தபோது லூக்கா 23:43 படிக்கிறோம், மெய்யாகவே இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி இயேசுநாதர் பதில் சொல்கிறார். இயேசுவின் வார்த்தைகள் ஒரு அரசனுடைய வார்த்தையை போல ஆணித்தரமான வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிகிறோம். இந்த கள்வன் கேட்டதற்கும் கேட்காதற்கும் அதிகமான பலனை இயேசுநாதர் அந்த இடத்திலே கொடுக்கிறார். இவன் குழம்பி இருந்த கடந்த காலத்தை குறித்து ஒரு மன்னிப்பும், தற்போது அடைகிற வேதனைக்கு ஒரு தீர்வும், தெரியாத எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையும் இந்த வேளையில பெற்றுக்கொள்கிறான். இயேசுநாதரின் வாக்குறுதியிலே 3 காரியங்கள் இடம்பெறுகின்றன. 1 பரதேசின் வாழ்க்கை, 2 இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை, 3 உடனடியாக வாழ்கிறதான வாழ்க்கை. பரதேசின் வாழ்வு என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுநாதர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்று சொல்லி பல வேளைகளிலே சொல்லியிருக்கிறார். இந்த பரதேசின் வாழ்வை அவனுக்கு வாழ்வளிக்கிறார். ஆதாம் பாவத்தில் விழுந்த போது இழந்த ஒரு காரியத்தை, தேவனோடு உள்ள உறவை இழந்த அந்த காரியத்தை இந்த வேளையில சிலுவையில இயேசுநாதர் வென்று தருகிறார். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ளத உறவை மறுபடியும் ஏற்படுத்துகிறார். இந்த கள்வனுக்கும் அந்த உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த பரதீசு என்று சொல்லும்போது மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்டதான ஒரு இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது ஒரு பேரின்பமான மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்று சொல்லி லூக்கா 16:19 இருந்து கீழாக உள்ள வசனங்களிலே இயேசுநாதர் சொன்னதான காரியத்திலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசரு அந்த நிகழ்விலே 2 பேரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைத்து போகிறார்கள். லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான், சந்தோஷமா இருக்கிறான் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:2-4 வரை வசனங்களிலே பவுல் சொல்கிறார், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்கே பரதீசிலே அநேகருடைய சத்தங்கள் கேட்கப்படுகிறது, சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இந்த பரதீசின் வாழ்வு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே இது மீட்கப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்புக்கு முன்னதாக கொடுக்கப்படுகிற ஒரு இடம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது விசுவாசிகளுக்கு மட்டுமான ஒரு இடம். அழகான, பாதுகாப்பான, உயர்தர மகிழ்ச்சி, தோட்டம், பூங்கா, அழகான மரம், செடி கொடிகள், புல்வெளிகள் உள்ளதான பசுமை நிறைந்ததான ஒரு இடம், சந்தோஷமான ஒரு இடம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். புத்துணர்வு பெற்ற சாட்சிகள், நண்பர்கள், உறவினர்கள், விருந்தினர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடம். இவ்வுலக போராட்ட களத்திலிருந்து வந்து இளைப்பாறுகிறதான ஒரு இடம் என்று சொல்லி அறிகிறோம். இதுதான் இயேசுவின் பரதீசு என்று சொல்கிற வார்த்தை இடம்பெறுகிறது. விசுவாசிகளுக்கு காணப்படாத மறு வாழ்வு இதில் காட்டுகிறது. இந்த மனுஷனை பாருங்கள், இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த பரதீசின் வாழ்வு அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடனே இந்த கள்வனுக்கு அந்த பரதீசின் வாழ்வு ஆண்டவர் வாக்களிக்கிறார். இது ஒரு மேலான பரிசு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். குறைவான ஒரு காரியம் அல்ல, மேலான ஒரு பரிசு என்று சொல்லி அறிந்து கொள்கிறோம். 2வது, இந்த வாக்குறுதியிலே இயேசுவோடு உள்ள வாழ்க்கை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுல சொல்லுகிறார் பாருங்கள், தன்னை நினைத்து கொள்ள மட்டும்தான் இவன் கேட்கிறான். ஆனால் இயேசுநாதர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று சொல்லுகிறார். இயேசுநாதர் அந்த கள்வனோடு கூட இருக்கிறார். அந்த கள்வன் இயேசுநாதரோடு கூட இருக்கிறார். என்ன பாக்கியம் என்று சொல்லி பாருங்கள். இந்த கள்வனை தன் மடியிலே எடுத்துக்கொண்டு அந்த பரதீசுக்கு செல்கிறார். நல்ல மேய்ப்பன் இழந்த ஆட்டை தன் தோள் மீது எடுத்துக்கொண்டு பரலோகத்தை செல்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரணத்தின் தனிமை என்று சொல்லும் பொழுது மிக கொடூரமான ஒன்று என்று சொல்லி நாம் அறிகிறோம். அங்கே அன்போ நட்போ ஒன்றுமே இல்லை, தானாக இறந்து செல்ல வேண்டும், அடுத்த உலகத்திற்கு தனியாக தான் செல்ல வேண்டும். ஆனால்
இயேசுநாதர் இந்த கல்வனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடனே கூட நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீயும் இருப்பாய் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய வாக்குத்தத்தம். மனம் திரும்புகிற ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு பெரிய பரிசு, ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இதுதான். மூன்றாவதாக, உடனடியாக ஆரம்பிக்கிறதான ஒரு வாழ்வு. இதுல இயேசுநாதர் சொல்லுகிறார், இன்றைக்கு உடனடியாக நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லுகிறார். இவனுக்கு வேற எந்த விதமான தருணமும் கொடுக்கப்படவில்லை. மரண விளிம்பில் இருக்கிறான். இயேசுநாதர் அப்படித்தான் இருக்கிறார். இவனுக்கு ஒரு திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு தருணம் கொடுக்கப்படவில்லை. நற்கருணை பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு தருணம் கொடுக்கப்படவில்லை. ஒரு நல்ல ஆலயத்தில் சென்று ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டிய தருணம் கொடுக்கப்படவில்லை. இது ஒன்றும் இல்லாதிருந்தும் கூட இயேசுநாதர், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். உடனடியாக பெற்றுக்கொள்வதான ஒரு பாக்கியம். அவனுடைய கால்களை முறிக்க போர் சேவகர்கள் அங்கே வருகிறார்கள். அவனை ஒரு கல்லறையில தூக்கி வீசுவார்கள். அதுதான் அவனுக்கு கிடைக்கிறதான, உலகத்தில் கிடைக்கிறதான பெரிய ஒரு காரியம். ஆனால் அவனுக்கு இருந்து இயேசுநாதர் கொடுக்கிற உறுதிமொழி யூதருடைய ராஜாவோடு உள்ளதான ஐக்கியம். உடனடியாக அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று சொல்கிறார். பரதேசின் வாழ்வு, இயேசுநாதரோடு உள்ள வாழ்வு, உடனடியாக உள்ள வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, நாம் கொல்கத்தா மீட்டிலே அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 சிலுவைகளிலே 3 பேரும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 கல்வர்கள் 2 பக்கத்திலும் இருக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தமானது மனம் திரும்பி அந்த மனிதனுக்கு, அவன் அக்னி ஜுவாலை, இருள், கற்கள் நிறைந்ததான மறுபக்கத்தில், ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் பரதேசின் வாழ்வுக்கு நேராக ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். நீங்கள் இந்த பாவ அறிக்கை செய்து பரமனோடு வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் உடையவர்களாக இருக்கிறீர்களா? அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவர், அன்பர்களே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். கடைசி தருணம் இதுவாக இருக்கலாம். உலகத்தின் நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கும்போது எத்தனையோ பேர் காலையிலே மார்னிங் வாக்காக செல்லுகிறார்கள், விழுகிறார்கள், இறந்து போகிறார்கள். இரவிலே உணவருந்தி கொண்டு தூங்க செல்லுகிறார்கள், காலையிலே சாப்பிடுவதற்கு எழும்பவில்லை. எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் கண்டுகொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு கடைசி தருணமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்போது இருக்கும் என்று சொல்லி நாம் யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். என்னண்டைக்கு வருகிறீர்களா என்று இயேசுநாதர் கேட்கிறார். பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரோடு வாழ்கிறதான அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு பாக்கியம் வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இயேசுவின் குரலை சிலுவையிலிருந்து கேட்கிறீர்களா? அப்படி கேட்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தை கடனப்படுத்தாதபடிக்கு, அந்த பரிகாசம் பண்ணின கல்வனை போல இயேசுநாதரை பரிகாசம் பண்ணாதபடிக்கு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஒரு ஜெபத்தை எடுத்து ஆண்டோட ஜெபத்தில் முழுமையாக உங்களை சமர்ப்பணியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இந்த பரதேசின் வாழ்வை அவரை அண்டிக் கொள்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஆமென்.